ஹாய் மக்களே, வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப டேஸ்டியான எல்லாத்துக்குமே பிடிச்ச கோயில் புளியோதரை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து ஹீட் ஆனோடனே மிளகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமல்லி, எள்ளு, வரமிளகாய், வெந்தயம், கருவேப்பிலை, கடுகு இது எல்லாத்தையுமே தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி அந்த சூடு ஆனதுக்கப்புறமேட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி அது வந்து சூடானதுக்கப்புறம் அதில் வந்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு அண்ட் நம்ம வேர்க்கடலை இருந்தாக்க அதை வந்து ஃப்ரை பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, ஸோ நான் ஆட் பண்ணல. அண்ட் வரமிளகாய், கருவேப்பிலை, நம்ம மெயின் திங்கே வந்து பெருங்காயம் அது வந்து ஆட் பண்ணிவிட்டு அதில் மஞ்சத்தூள், தேவைப்பட்டால் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான். அண்ட் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை வடிகட்டி அதில் ஆட் பண்ணி தேவையான உப்பும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. அண்ட் தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா ஐட்டம்ஸை வந்து மேலே தூவி அதையும் நல்லா கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணால் புளியோதரை ரெடி. அண்ட் சைடில் வந்து நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸை வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த புளியோதரையும் மேலே இது பண்ணி சேர்த்துட்டு அதில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா ஐட்டம்ஸும் இது பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டிங்கன்னா சுவையான கோயில் புளியோதரை ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.